வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போது ஹோண்டா சிட்டினுடைய ஏபெக்ஸ் எடிஷன் கூட தான் நின்றுகிட்டு இருக்கோம். இப்போது ரீசெண்டாக ஹோண்டா வந்து இந்த எடிஷன்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் அதிகமாக மும்முரம் காட்டுறாங்க. நம்ம ஏற்கனவே எலிவேட்னுடைய ஏபெக்ஸ் எடிஷன் தீபாவளி டைமில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதையும் ஒரு தனியாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். இப்போது ஹோண்டா சிட்டிலையும் அவங்க ஒரு ஏபெக்ஸ் எடிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏபெக்ஸ் எடிஷனில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எந்தெந்த வேரியண்ட்டில் இந்த எடிஷன் கிடைக்குது அப்படின்னு. இந்த ஏபெக்ஸ் எடிஷனை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா வந்து நம்ம எலிவேட் பார்க்கும்போதே கூட சொல்லியிருப்போம், இந்த மிட் வேரியன்ட்ஸ் வி அப்புறமா விஎக்ஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டு ட்ரிம்ல தான் இந்த ஏபெக்ஸ் எடிஷனை ஹோண்டா வந்து கொடுக்குறாங்க. ஹோண்டா சிட்டியில் உங்களுக்கு 4 வேரியன்ட்ஸ் வருது. எஸ்வி அப்புறம் விஎக்ஸ் அப்புறம் ZX அப்படிங்கிறது டாப் எண்ட் வேரியன்ட். ஸோ அதில் இந்த மிட் வேரியன்ட்ஸ்னா வி அண்ட் விஎக்ஸில் மட்டும் உங்களுக்கு இந்த ஏபெக்ஸ் எடிஷனை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த எடிஷன் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் வாங்குறதுல கன்சியூமரான உங்களுக்கு என்ன ஒரு சின்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம ஒரு மிட் வேரியன்ட் வாங்கும்போது கூட அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் ஆனி வரும்போது நமக்கு வந்து ஒரு டாப் எண்ட் வாங்கக்கூடிய ஒரு சின்ன ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். நமக்கு இந்த நியூ கார் பையிங்கில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஃபீல் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான அட்வான்டேஜாக நம்ம இந்த எடிஷன்ஸில் பார்க்கணும். இன்றைக்கி இந்த ஹோண்டா ஏபெக்ஸ் எடிஷனை நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மவுண்ட் ரோடில் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய சுந்தரம் ஹோண்டாவில். ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடலாம். அண்ட் உங்களுக்கு ஹோண்டா கார்ஸை பார்க்கணும், ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், இல்லை செக் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வாக்இன் பண்ணலாம். அப்படி இல்லைனா அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுத்துட்றேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஏபெக்ஸ் எடிஷனில் உங்களுக்கு முக்கியமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, மொதல் விஷயம் அவுட் சைடில் இந்த ஏபெக்ஸ் எடிஷன் அப்படிங்கிற பேட்ஜிங் உங்களுக்கு ரியர் பூட் டோரில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த சைட் ஃபெண்டர்லையும் உங்களுக்கு இந்த ஏபெக்ஸ் எடிஷனுக்கான இந்த எம்ப்ளம் ஒன்று உங்களுக்கு வரும். அண்ட் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோர் பேடில் இந்த மாதிரியான ஒரு ஐவரி மெட்டீரியலில் ஒரு குஷனிங் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மெட்டீரியலில் உங்களுக்கு சீட் கவர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த சீட் கவர்ஸ்லையும் ஹெட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு இந்த ஏபெக்ஸ் எடிஷனுக்கான லோகோவை பொறிச்சிருக்காங்க. அண்ட் ரியரில் உட்காரக்கூடிய பேசஞ்சர்ஸுக்கு ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரியான ஒரு குஷன் பில்லோஸ் கொடுக்குறாங்க. அதுலேயும் உங்களுக்கு ஏபெக்ஸ் அப்படிங்கிற லோகோவோட வருது. அண்ட் அது கூட உங்களுக்கு ஒரு 7 கலர் இருக்கிற மாதிரியான ஒரு ஏம்பியன்ட் லைட்டிங் கொடுக்குறாங்க. அது வந்து உங்களுக்கு ரிதமிக்காக வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த இடத்துல ஒரு லைட்டிங் ஸ்ட்ரிப் இருக்கா, அதே மாதிரி இந்த டோர் பாக்கெட்டுக்கு மேலே லைட் அடிக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு எல்இடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது சிஸ்டமில் ஏதாவது மியூசிக் போச்சுன்னா இல்லை நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ரிதமிக் ஏம்பியன்ட் லைட்டிங் வந்து உங்களுக்கு வந்து டான்ஸ் ஆடும். ஸோ அதுதான் அந்த ரிதமிக் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹோண்டா சிட்டினுடைய ஏபெக்ஸ் எடிஷன் வந்து வி அப்புறமா விஎக்ஸ் அப்படிங்கிற 2 வேரியன்ட் மிட் வேரியன்ட்ஸில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ யூஸ்வலாக வி அண்ட் விஎக்ஸில் கிடைக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். பட் அது கூட சேர்ந்து இப்போ நான் சொன்ன இந்த ஏபெக்ஸ் எடிஷனுக்கான அந்த ஒரு 5 ஆட்-ஆன்ஸோடு சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய வி அண்ட் விஎக்ஸ்னுடைய ப்ரைஸிங்லேருந்து ஒரு 25,000 rupees அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆட்-ஆன் ஆகும். இந்த சீட் கவர்ஸ் அண்ட் இந்த ஏம்பியன்ட் லைட்டிங் அண்ட் இந்த பேட்ஜிங் அண்ட் அந்த குஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சேர்த்து இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது இந்த வி வேரியண்ட்டில் இவங்க வந்து இந்த ஏபெக்ஸ் எடிஷனை ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வி வேரியண்ட்டுக்கும் விஎக்ஸ் வேரியண்ட்டுக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன அடிஷன்ஸ் தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வெளியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது விக்கும் விஎக்ஸுக்கும். ஈவன் நீங்கள் இந்த வி வேரியண்ட்லேயே உங்களுக்கு இந்த ஏடாஸ் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். பட் ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, உங்களுக்கு விஎக்ஸில் இந்த சன் ரூஃப் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது வி வேரியண்ட்டில் உங்களுக்கு சன் ரூஃப் இருக்காது. அதுதான் ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹோண்டா சிட்டினுடைய ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லோப்பிங்கான பானட் லைன் இருக்குது. ஒரு செடானுடைய ஸ்ட்ரக்சரை மெருகேற்றுறது அப்படின்றது ஹோண்டா சிட்டின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் இந்த ஹோண்டா சிட்டினுடைய ஹெட்லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ZX அப்படிங்கிற டாப் எண்ட் வேரியன்ட் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் ஆல் எல்இடியில் உங்களுக்கு வந்து ஹெட்லாம்ப்ஸ் கிடைக்கும். பட் வி அண்ட் விஎக்ஸ் இந்த மிட் வேரியன்ட்ஸில் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருப்பாங்க. பட் ஹாலஜன் ப்ரொஜெக்டர் தான். அதே மாதிரி உங்களுக்கு ஹைபீம்க்கு வந்து ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் தான் வந்து உங்களுக்கு பல்ப் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் உள்ளே உங்களுக்கு கன்சீல்டான ஒரு டிஆர்எல் மட்டும் உங்களுக்கு வந்துடுது. ஒரு 3 பாட் ஹெட்லாம்ப் வித் டிஆர்எல் செட்டப்போட வந்துடுது. அண்ட் கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப் வந்துடுது. வி வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து ஃபாக் லேம்ப் வந்து கொடுத்துட்றாங்க. அதை சுற்றி ஒரு பிளாக் மசில் ஒன்று இருக்குது. அண்ட் ஹோண்டா வந்து ஒரு 1 year முன்னாடி ஹோண்டா சிட்டினுடைய அந்த ஃப்ரண்ட் கிரில்லை வந்து ரீவேம்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய ஹோண்டா சிட்டியில் இந்த ரீவேம்ப்டு கிரில் தான் இருக்குது. அண்ட் இந்த கிரில்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வேரியண்ட்லையுமே சிமிலரான கிரில் தான் கொடுக்குறாங்க. இங்கே சென்ட்ரல் உங்களுக்கு ஹோண்டானுடைய லோகோ அண்ட் ஹோண்டா வந்து ஒரு டிசைன் லாங்குவேஜ் ஒன்று ஃப்ரண்ட்டில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஒரு திக்கான ஒரு குரோம் பீஸ். ஸோ இந்த திக்னஸ் வந்து ஆக்சுவலாக இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய திக்கான ஒரு கிரில் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க குரோமில். இப்போ வந்து அதனுடைய அந்த திக்னஸை குறைச்சிருக்காங்க. பட் அந்த குரோம் ஸ்ட்ரிப் வந்து இன்னமும் இருக்குது. அண்ட் அது வந்து காருக்கு நல்ல ஒரு மேட்சிங்கான ஒரு எலிகண்டான ஒரு லுக்கையும் என்ஹான்ஸ் பண்ணி தான் கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். அண்ட் அதர்வைஸ்
அதர்வைஸ் இந்த கிரில்லை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஸ்லாட் கிரில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து உங்களுக்கு ஏர் டேம், அதுவும் சிமிலரான ஒரு டிசைனில் தான் இருக்குது. அண்ட் பானட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 க்ரீஸ் லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்லோப்பிங்கான பானட். அண்ட் சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இந்த ஏபெக்ஸ் எடிஷனில் உங்களுக்கு இந்த ஃபெண்டரில் இந்த ஏபெக்ஸ்க்கான லோகோ வரும். பட் அதர்வைஸ் உங்களுக்கு ஒரு நார்மலான ஃபெண்டர் தான். அண்ட் மோட்டரைஸ் சைட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹோண்டா வந்து இதையும் ஒரு யூனிஃபார்மிட்டியாக கொண்டு வந்துட்டாங்க. இந்த சைட் மிரர்ஸை இந்த இடத்துல இந்த ஏ பில்லர்லேருந்து பாப் அவுட் ஆகிறத விட இங்கே டோர்லேருந்து பாப் அவுட் ஆகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் அதையும் ஒரு என்ஹான்ஸ்டு விசிபிலிட்டி இருக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல இருந்து பாப் அவுட் ஆகாமல் கொஞ்சம் ஆஃப் செட் பண்ணி இந்த இடத்துல இருந்து கொடுத்துருக்கிறது இன்னமும் வியூ வந்து கொஞ்சம் பெட்டராக கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிளைண்ட் ஸ்பாட் வந்து அவாய்ட் ஆகும். அண்ட் உங்களுக்கு இந்த மோட்டரைஸ் சைட் மிரர்லேயே உங்களுக்கு வந்து எல்இடியில் இண்டிகேட்டர் ஸ்ட்ரிப் வந்துடுது சைடுக்கு. அண்ட் சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராமினென்ட்டான ஷோல்டர் லைன் ஒன்று உங்களுக்கு பார்க்க முடியுது. ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப்லேருந்து ரியர் டெயில் லேம்ப் வரைக்கும் ப்ரொட்ரூட் ஆகிறது பார்க்க முடியுது. அண்ட் இந்த டோர் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வி வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து பேசஞ்சர் சைடும் ரிக்வஸ்ட் சென்சார் இருக்குது, டிரைவர் சைடும் ரிக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் இந்த பி பில்லர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிளாக் டவுட் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட் பிளாக் ஸ்டிக்கரிங் ஃபினிஷ் இருக்குது. அண்ட் ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரூஃப் தான், ரிப்டு ஸ்ட்ரக்சர் ஒன்றும் கிடையாது, செடான் தானே இது. அண்ட் உங்களுக்கு ரியரில் உங்களுக்கு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா மட்டும் உங்களுக்கு வந்துடுது. அண்ட் ரியர் விண்ட்ஷீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபாகர் லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபியூல் லிட் ஓப்பனர் வந்து உங்களுக்கு வெஹிக்கிளோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ஜாப்பனீஸ் கார்ன்றதுனால லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. அண்ட் ரியர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு ஹோண்டானுடைய லோகோ அண்ட் லெஃப்ட்டில் சிட்டினுடைய பேஜிங், ரைட் ஹேண்ட் சைடில் இன்ஜினுடைய பேஜிங், ஐவிடெக் அப்படிங்கிற பேஜிங் இருக்குது. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இந்த செடான் கார்ஸில் இந்த ஜெட் ஷேப்டு ரியர் எல்இடி டெயில் லேம்ப் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ சிட்டிலையும் இருக்குது, இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் அமேஸ்லேயும் வந்து அதே மாதிரியான ஒரு டெயில் லேம்ப் டிசைன் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் உங்களுக்கு எல்இடியில் வரும், பட் இண்டிகேட்டர்லாம் வந்து உங்களுக்கு ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சிட்டி பேட்ஜுக்கு கீழே உங்களுக்கு ஏபெக்ஸ் எடிஷனுக்கான ஒரு பேட்ஜிங்கும் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே லைசன்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன் இருக்குது. அண்ட் இங்கே கன்சீல் பண்ணி உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் பம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டம் போர்ஷன் ஆஃப் த பம்பர் வந்து உங்களுக்கு பிளாக்ல ஃபினிஷ் ஆயிருக்கு. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வி வேரியன்ட் செகண்ட் வேரியன்ட்லேருந்து இந்த டியூவல் டோனில் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு 15 இன்ச் அலாய் வீல்ஸ். ஸோ 185 60 R15 இதுதான் இந்த டயர்னுடைய ப்ரொஃபைல் சைஸ். அண்ட் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த விக்கும் விஎக்ஸுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், இது இந்த சன்ரூஃப் வராதுன்னு சொன்னால, அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடு மிரரில் உங்களுக்கு வந்து ஒரு லேன் வாட்ச் கேமரா வரும். அது வந்து விஎக்ஸில் மட்டும்தான் வரும், வி வேரியண்ட்டில் அந்த கேமரா இருக்காது. அண்ட் பூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 506 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செடான் வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமே இந்த பூட் ஸ்பேஸ் தான். மினிமம் ஒரு 500 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான 3 பாக்ஸ் செடான் வந்து உங்களுக்கு கொடுக்கும். காம்பேக்ட் செடான்ஸை தவிர்த்துருங்க, 4 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய செடான்ஸை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த பூட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான கார்பெட்டிங் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் சீட்ஸ் வந்து ஸ்பிளிட் சீட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் இதுக்கு கீழே இந்த கார்பெட்டுக்கு கீழே உங்களுக்கு 15 இன்ச்சில் ரிம் தான், ஸ்டீல் ரிம் தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்பேர் வீலுக்கு. அது கூட உங்களுக்கு டூல் கிட்டும் வந்துடுது. அண்ட் இந்த பூட் டோருக்கு கீழேயும் நம்மளால் கார்பெட்டிங் பார்க்க முடியுது. ஸோ நீட்டாக பண்ணியிருக்காங்க ஹோண்டா. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க இந்த பூட் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே உங்களுக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்பும் வந்துடுது. அண்ட் இந்த ஹோண்டா சிட்டியை பவர் பண்ணுறது ஹோண்டானுடைய ஐவிடெக்கில் இருக்கக்கூடிய அந்த என்ஜின். ஸோ இதில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் டர்போ கிடையாது, நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் ஹோண்டானுடைய ஐவிடெக் இன்ஜின். அண்ட் இந்த இன்ஜின் பவர் அவுட்புட் பொறுத்த வரைக்கும் ஒரு 121 PS பவரும் 141 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். ஆக்சுவலாக நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடில் இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து இந்த அளவுக்கான ஒரு பவர் அவுட்புட் கொடுக்கறது இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறதுல ரிஃபைன்மெண்ட்டும் சரி, மைலேஜும் சரி, ரிலையபிலிட்டியும் சரி இந்த இன்ஜின் கொடுக்குற மாதிரி வேறு எதுவும் கொடுக்குதா அப்படிங்கிறதுல சொல்ல முடியல. அண்ட் இந்த இன்ஜின் வேவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். யூஸ்வலாக ஹோண்டானுடைய பெட்ரோல் கார்ஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கேபின் தான் பார்க்க முடியும், ஒரு சின்னதாக தான் இருக்கும் இன்ஜின் பார்க்கும்போது. அண்ட் இன்சுலேஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ரியரில் ஃபயர்வாலில் ஒரு இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பானட்டு கீழே ஒரு மினிமலான ஒரு இன்சுலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட் பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, ஹோண்டானுடைய ஐவிடெக் ரிஃபைன்மெண்ட்டை பற்றி பலரும் பேசியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு ரிஃபைண்டான இன்ஜின். சரி வாங்க இன்டீரியரில் போய் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இது ஒரு செடான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு லோ ஃப்ளோர் பெட்டில் இருக்கிற ஒரு வெஹிக்கிள் அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கிட்டு தான் உட்காரணும், எந்திரிக்கணும். ஸோ இந்த கர்வேச்சர் இருக்கிறதுனால ஹெட்டு லைட்டாக மைண்ட் பண்ணி உட்கார மாதிரி இருக்கும். பட் செடானுடைய கம்ஃபர்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த எஸ்யூவுமே வந்து மேட்ச் பண்ண முடியாது. அண்ட் ஹோண்டா சிட்டினுடைய ரியர் சீட் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது உண்மையிலேயே டாப் நாச்சாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென் ஹோண்டா சிட்டியிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஹோண்டா சிட்டிஸ்லேயும் காமனாக இருக்கிறது அப்படின்னா இந்த ரியர் சீட்டினுடைய கம்ஃபர்ட்டை கண்டிப்பாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஜென் செகண்ட் ஜென் வந்து உங்களுக்கு டைப் 1 டைப் 2 இன்னும் கொஞ்சம் லோ ஸ்லங்காக இருந்தது. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ரோட் கண்டிஷன்ஸ் அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸை கேட்டர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஹைட் அப்படிங்கிறது ஏற்றிருக்காங்க. பட் இருந்தாலும் அதனுடைய ஒரு ரைட் கம்ஃபர்ட்டு அண்ட் இந்த செடான் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட்டுங்கிறது வேறு எந்த காரணாலையும் மேட்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கைப்படுற இடம் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் அண்ட் ஒரு லெதரைட் ஃபினிஷில் வருது. அண்ட் இது வி வேரியண்ட் அண்ட் விஎக்ஸ் வேரியண்ட்டில் இந்த ஏபெக்ஸ் எடிஷன் கொடுக்குறாங்க. இந்த ஏபெக்ஸ் எடிஷனில் ஒரு ஆட்-ஆன் வந்து இந்த டோர் பேடில் வரக்கூடிய இந்த லெதரைட் மெட்டீரியல். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஏபெக்ஸ் எடிஷனுக்காக கொடுக்குறது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த பீஜ் அண்ட் ஒரு ஐவரி பீஜ்னு சொல்லலாம், அந்த கலரில் தான் இந்த மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சிங் இருக்குது. இங்கே பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. குரோமில் உங்களுக்கு வந்து இந்த டோர் ஓப்பனர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ இந்த சீட்டிங் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹெட்ரூம் நான் வந்து 6'1". ஸோ எனக்கு வந்து லைட்டாக என்னுடைய ஹேர் வந்து ஸ்க்ராப் ஆகிற மாதிரி இருக்குது அப்போல்ஸ்ட்ரியில். பட் தென் ஓகே தான், கம்ஃபர்டபுளானது தான். நான் கொஞ்சம் அப்ரைட்டாக உட்காந்துருக்கிறதுனால அப்படி இருக்குது. கொஞ்சம் டக்கின் பண்ணி இந்த ஹெட் ரெஸ்ட்டை யூஸ் பண்ணி இப்படி உட்காந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காரலாம். அப்போ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அண்ட் இன்னொன்று, இந்த ரியர் சீட்டில் உங்களுக்கு 3 பேசஞ்சருக்குமே ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா 3மே ஃபிக்ஸட் ஹெட் ரெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மூவபிள் ஹெட் ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கல. அண்ட் சென்டரில் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்ம் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்ம் ரெஸ்ட்டில் 2 கப் ஹோல்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆர்ம் ரெஸ்ட்லேயும் ஒரு சின்ன மேட்ரு என்னென்னா, இது வந்து இங்கே நிற்கிற மாதிரி பண்ணலாம். அது ஏன் ஹோண்டா இப்படி சீட் மேலே படுற மாதிரி தான் பண்ணுறாங்க. அது வந்து கொஞ்சம் நம்ம இப்படி ரிலாக்ஸ்டாக இப்படி உட்காரத்துக்கு இந்த ஆர்ம் ரெஸ்ட் நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் அப்ரைட்டாக உட்காந்தோம்னா இந்த இடத்துல இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. ஸோ அது மேபி அது வந்து ஒரு யூசருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொருத்தருக்கு அந்த டேஸ்ட் வந்து மாறுபடலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஏபெக்ஸ் எடிஷனுக்கான இந்த சீட் கவர்ஸ், ஸோ இது வந்து உங்களுக்கு பர்ஃபரேட்டடில் உங்களுக்கு வந்து இந்த ஐவரி பீஜில் இந்த சீட் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லெதரைட் மெட்டீரியலில் தான் வந்து இது இருக்குது. ஆக்சுவலாக இன்னைக்கு சீட் கவர்ஸ்னுடைய காஸ்டிங் வந்து வெளி மார்க்கெட்டில் நம்ம போய் பார்க்கும்போது எனிவேர் பிட்வீன் 4,000 rupeesலேருந்து 30,000 rupees வரைக்கும் அந்த மெட்டீரியலுக்கு, ஸ்டிச்சிங்க்கு, ஃபிட்மெண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து OEM ஃபிட்டிங் கிடையாது. அதாவது ஹோண்டா வந்து இந்த ஏபெக்ஸ் எடிஷனுக்கான கிட்ட வந்து OEM-ஆ செஞ்சிருவாங்க. அது வந்து டீலர் சைடுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. டீலர் சைடு தான் இந்த ஏபெக்ஸ் எடிஷனுக்கான ஃபிட்மெண்ட்டை இந்த V and VX வேரியன்ட்ஸில் வந்து அவங்க ஃபிட் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறாங்க. பட் என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள் வந்து OEM சோர்ஸ்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃபிட்மெண்ட்லேயும் சரி குவாலிட்டிலையும் சரி ஒரு பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம அந்த 25,000 பே பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வேல்யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அண்ட் அது கூட உங்களுக்கு ரியர் சீட்டுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த குஷன்ஸ் வந்து 2 குஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுலேயும் ஏபெக்ஸ்னுடைய லோகோ இருக்குது. ஸோ லாங் ட்ராவல் பண்ணுறவங்க இந்த கழுத்துக்கு இந்த குஷனை தலைக்கு இப்படி வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த குஷன் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு மெமரி ஃபோம்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஸ்பாஞ்சியாக இருக்குது. அண்ட் அப்படியே இந்த சீட்டுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து இந்த பார்சல் ஷெல்ஃப் வந்து உங்களுக்கு டோர் பேட்னுடைய அந்த பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீட்ஸில் உங்களுக்கு ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த சீட் கவர்ஸ் கூட அந்த ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து சீட் கவர்ஸ் வந்து செஞ்சுருக்காங்க. அதனுடைய டாப் டெதரிங் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்துருது. அண்ட் ரியர் சீட் பேசஞ்சர்ஸுக்கு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பேசஞ்சருக்கு 2 ஏசி வென்ட் இருக்குது. சென்டரில் உங்களுக்கு அந்த குரோம் ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏசி வென்ட்ஸுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 12 வோல்ட் சாக்கெட்டுக்கு பதிலாக ஒரு USB-C போர்ட் கொடுத்துருக்கலாம். பட் என்னவோ தெரியல, 2மே வந்து உங்களுக்கு இந்த 12 வோல்ட் சாக்கெட் தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு பின்னாடி வந்து ஸ்கூப்ட் அவுட் சீட் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏபெக்ஸ் எடிஷனுக்கான இந்த சீட் கவர்ஸில் உங்களுக்கு இந்த ரியரில் இந்த மேகசின் ஹோல்டர்ஸ் வந்து 2 சீட்டுக்குமே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஃபோன் ஹோல்டர்ஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தனியாக. ஸோ உங்களுடைய ஃபோனை இந்த இடத்துல நீங்கள் இப்படி ஸ்லாட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சராக இந்த சீட் கவரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீட் கவர்லேயே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், இப்போ பார்த்தீங்களா ஹோண்டான்னு போட்டிருக்கு. ஸோ ஹோண்டானுடைய அந்த ஆத்தரைஸ்ட் ஆக்சசரியில் வரக்கூடியது தான் இது. அண்ட் ரியர் சீட் பேசஞ்சர்ஸுக்கு உங்களுக்கு வந்து கிராப் ஹேண்டில்ஸ் கொலாப்சபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டீரியருக்கான லைட்டிங் உங்களுக்கு வந்தது LED கிடையாது, ஹாலஜன் தான். அண்ட் ஹோண்டாவில் எனக்கு இன்னொரு பிடிச்சமான விஷயம், இந்த பீச் கலர்டு இன்டீரியர் வந்து அவங்க பண்ணும்போது ரூஃப் அப்போல்ஸ்ட்ரியும் அதே மாதிரி ஒரு மேட்சிங்கான பீச்லேயே கொடுத்துருவாங்க. யூஸ்வலாக கார் கம்பெனிஸ் வந்து கிரே கலரில் கொடுக்குறது வழக்கமாக வச்சுருப்பாங்க. பட் ஹோண்டா வந்து இந்த பீச்லேயே மேட்சிங்காக கொடுக்குறதுங்கிறது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ஃப்ரண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்
அட்ஜஸ்டபுளாக கொடுக்கல, அது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. அண்ட் லெக் ரூமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆம்பிள் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் சீட்டு கீழேயும் நம்மளால் காலை வந்து ஸ்லைட் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் இங்கே வந்து சென்டரில் ஒரு சின்ன ஹம்ப் தான் இருக்குது. ஸோ 3 பேசஞ்சர் உட்கார்றது அப்படிங்கிறது இந்த விட்டு இருக்கக்கூடிய காருக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் 2 பேசஞ்சர் ரொம்பவும் ஒரு கம்ஃபர்டபுளாக லக்ஸரிஸாக ட்ராவல் பண்ணலாம். அண்ட் தை சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 65-70% வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடு அப்படிங்கிறது ரியர் சீட் வந்து கொடுக்கும். அண்ட் டிரைவர் சைடில் உங்களுக்கு கீ போடுற ஸ்லாட்டும் உங்களுக்கு இந்த ஆக்சஸ் சென்சாரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக இந்த ஃப்ரண்ட் சீட் டிரைவர் சீட் வந்து உங்களுக்கு 3-வே அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபுளோட இருக்குது. பட் எல்லாமே மேனுவல் தான், எதுவுமே எலக்ட்ரிக் சீட்ஸ் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. அண்ட் பூட் ஓப்பனருக்கான லீவரை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு ஆஃப்சர் பொசிஷனில் இருக்குது. யூஸ்வலாக இந்த இடத்துல இருக்கிறது இந்த இடத்துல ஹோண்டா சிட்டியில் மூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஃபியூல் ஹெட்டுக்கான ஓப்பனரும் ஃப்ரண்ட் இன்ஜின் ரூம்க்கான ஓப்பனரும் இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து மேனுவல் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஏபிசி பெடல்ஸ் வந்துருது. ஒரு மினிமலான ஒரு டெட் பெடலும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் பீச் அப்படிங்கிற கலர் காம்பினேஷனில் தான் வருது இந்த ஏபெக்ஸ் எடிஷனில். ஸோ மொத்தமாகவே உங்களுக்கு வந்து இந்த பிளாக் கலர் பிளாஸ்டிக் தான். அண்ட் இந்த கைப்படுற இடம் மட்டும் உங்களுக்கு இந்த பீச்சில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்டிச்சிங்கும் வருது. அண்ட் 4 டோருக்கான பவர் விண்டோ சுவிச்சஸ் வருது. அண்ட் டிரைவர் சைடு மட்டும் உங்களுக்கு ஆட்டோ ஒன் டச்சில் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. ஸோ லாக்கு அன்லாக்கு அண்ட் சைல்ட் லாக்கான அந்த பவர் விண்டோஸ் சைல்ட் லாக்கான பட்டன் அண்ட் இந்த சைடு மோட்டரைஸ் மிரருக்கான அட்ஜஸ்ட் பண்ணுற டாகல் சுவிச்சஸோட இருக்குது. அண்ட் டோர் ஓப்பனர் லீவர் வந்து உங்களுக்கு குரோமில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், இங்கே கொஞ்சம் நிக்நாக்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் வந்துருது. ஆக்சுவலாக இந்த ஹோண்டா சிட்டினுடைய டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் சிமிலரான ஒரு டேஷ்போர்டு லுக்கிங் அப்படிங்கிறதான் சொல்லணும். பேஸ் வேரியண்ட் எஸ்பி வேரியண்ட்டில் இந்த சில்வர் இன்சர்ட்ஸ் இதெல்லாம் இருக்காது. ஃபுல்லாகவே உங்களுக்கு கொஞ்சம் பிளாண்டாக பிளாக் கலரில் இருக்கும். பட் நீங்கள் அந்த வி வேரியண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சில்வர் இன்சர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதனால் கொஞ்சம் ப்ரீமியம் லுக் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அது போக உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான டச் ஸ்க்ரீனும் ஒன்று கொடுத்துறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலோட கொடுத்துட்டாங்க. இந்த மேக்ஸ் கூல் ஃபீச்சரோடவே உங்களுக்கு இந்த வி வேரியண்ட்லேருந்தே வந்துடுது. ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக ஹோண்டாவை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயங்கள். யூஸ்வலாக டாப் அண்டில் இல்லை டாப்புக்கு ஒரு வேரியண்ட் கீழே கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஆஃப் த மிட் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயம். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 12 வோல்ட்டுக்கான பவர் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 USB-A போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு ஃபோன் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் டாப் எண்டில் உங்களுக்கு அந்த ஒயர்லெஸ் சார்ஜர் கிடைக்கக்கூடிய பேட் இருக்கக்கூடிய இடம் இது. அண்ட் இங்கே வந்து 2 கப் ஹோல்டர்ஸ்க்கான ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இது வந்து மேனுவல் கியர் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால 6+ ரிவர்ஸ். ஸோ 6+1 ஹோண்டா யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கியர் நாப் தான். அண்ட் அதுலேயும் ஒரு சில்வர் இன்சர்ட் இருக்குது. அண்ட் லெதர்னுடைய கவுல் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க டபுள் ஸ்டிச்சிங்கோட. அண்ட் இங்கேயும் ஒரு சில்வர் இன்சர்ட் இருக்குது. இங்கே ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்க்கிங் பிரேக்கு, அதில் ஒரு குரோம் டிப் இருக்குது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மேலேயும் உங்களுக்கு இந்த சீட் கவர்னுடைய மெட்டீரியல்லே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆம்ரெஸ்ட்டுக்கும் ஒரு சீட் கவர் வந்து வந்துடுது. அண்ட் இந்த ஏபெக்ஸ் எடிஷனில் இந்த பர்ஃபரேட்டட் சீட் கவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ஃப்ரண்ட் ஹெட்ரெஸ்ட் மேலே உங்களுக்கு ஏபெக்ஸ்க்கான அந்த லோகோ வந்துடுது. அண்ட் இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே ஒரு யூசபிள் ஸ்பேஸும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, இங்கேயும் ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல், அதாவது நம்ம இங்கே டோர் பேடில் பார்த்த அதே மெட்டீரியல் வித் குஷனிங்கோட இந்த இடத்துல வித் ஸ்டிச்சிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் இந்த ஏபெக்ஸ் எடிஷனோட ஆட் ஆன் ஆகி வர்றது தான். இங்கே உங்களுக்கு ஒரு கிளாஸ் பிளாக்குக்கான ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று ஃபாலோ ஆகுது. அண்ட் 4 ஏசி வென்ட்ஸ், அதை சுற்றி சில்வர் இன்சர்ட்ஸ். அண்ட் சென்டரில் உங்களுக்கு ஒரு குரோம் லைனிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு யூசபிளான ஒரு மீடியம் சைஸ் க்ளவ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஃப்ளாட்டான டேஷ்போர்டு தான். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஹசார்ட் லைட்டுக்கான ஸ்விட்ச் வந்துடுது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஆட்டோ டிம்மிங் கிடையாது, மேனுவல் டிம்மிங்கான ரியர் வியூ மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு இன்டீரியர் லைட்டிங், ஃப்ரண்ட் இன்டீரியர் லைட்டிங் வந்து ஹாலஜனில் தான் 2 பல்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கிற கன்சோல் பார்த்தீங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு கேமரா ADAS லெவல் 2க்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு பேசஞ்சருக்கான வைசர், அதில் உங்களுக்கு மிரரோட வந்துடுது. அண்ட் அதே மாதிரி டிரைவர் சைடும் உங்களுக்கு வந்து ஒரு மிரரோட கொடுத்துருக்காங்க இந்த வைசரில். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள். அண்ட் இந்த வி வேரியண்ட்ன்றதுனால உங்களுக்கு இந்த சன் ரூஃப் ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்குது. VX வேரியண்ட்டில் சன் ரூஃப் ஒன்று ஆட் ஆன் ஆகிருக்கும். ஸோ முக்கியமாக விக்கும் VXக்கும் முக்கியமான சேஞ்சஸ் அப்படிங்கிறது இந்த லேன் வாட்ச் கேமரா வராது, சன் ரூஃப் வராது. அண்ட் ஹோண்டா சிட்டியினுடைய சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஏசியான் என்கேப்பில் உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார் தான். உங்களுக்கு வந்து 6 ஏர்பேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. சேஃப்டிக்கு உங்களுக்கு ABS EBD அப்புறம் ADAS லெவல் 2 ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருது. அண்ட் ஹோண்டா சிட்டியில் உங்களுக்கு ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் கிடைக்குது. சென்டரில் உங்களுக்கு ஹோண்டானுடைய லோகோ அண்ட் சில்வர் கலர் இன்சர்ட்ஸ் வருது. அண்ட் ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது. அண்ட் இந்த ஸ்க்ரீனுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. வால்யூம் அப் அண்ட் டவுன், ஹோம் பட்டன்,
இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு ஏடாஸ் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸு. ஸோ இதில் உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, லேன் கீப் அசிஸ்ட் இருக்குது. ஸோ ஏடாஸ்னுடைய அந்த லெவல் 2 ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். பட் ஹோண்டா சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமரா பேஸ்டு ஏடாஸ் தான், ரேடார் பேஸ்டு ஏடாஸ் கிடையாது. பட் ப்ராப்பராக சூப்பராகவே ஒர்க் பண்ணது நம்ம சமீபத்தில் லான்ச் ஆன அந்த ஹோண்டா அமேஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நம்ம ஏடாஸ் டெஸ்ட் பண்ணியிருப்போம். அதனுடைய வீடியோ லிங்க் இருந்தாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வி வேரியன்ட் அப்படிங்கிறதுனால இதில் வந்து உங்களுக்கு அனலாக் டயல்ஸ் தான் வரும். சென்டரில் உங்களுக்கு ஒரு MID ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இந்த வைப்பருக்கான ஸ்டாக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஹெட்லாம்ப்ஸ்க்கான ஸ்டாக்கும் வந்துடுது. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு ரீச் அண்ட் ரேக் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபுளாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேனுவல் அட்ஜஸ்ட் தான். அண்ட் இந்த ஸ்டேரிங்கில் உங்களுக்கு லெதர் ரேப் எதுவும் கிடையாது. VVX ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு லெதர் ரேப் கிடையாது. ZX டாப் அண்ட் வேரியன்ட் வாங்கினீங்கன்னா தான் லெதர் ரேப் ஸ்டேரிங் வீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரிதமிக் ஏம்பியன்ட் லைட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இங்கேயும் அந்த ஸ்ட்ரிப் பார்க்க முடியும். அண்ட் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த LED-னுடைய அந்த விஷயங்கள் இருக்குல்ல, ஸோ அதை வந்து அந்த லைட்னுடைய அந்த டான்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பட்டன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் இருக்குது. இது வந்து ஹெட்லைட் லெவலருக்கான ஸ்க்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏபெக்ஸ் எடிஷன் வந்து உங்களுக்கு VVX ட்ரிம்ஸில் கிடைக்குதுன்னு சொன்னால, இதில் நீங்கள் வந்து கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ்லையும் வாங்கிக்கலாம். இந்த ஹோண்டா சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்லையும் அதே மாதிரி உங்களுக்கு 7 ஸ்டெப் CVT-லையும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் போகிறவங்க CVT போகலாம், அண்ட் மேனுவல் போகிறவங்க இந்த 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் போகலாம். இந்த 2 கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து இந்த ஏபெக்ஸ் எடிஷனை நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த வேரியன்ட் ஸ்கீமில் பெரிய டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப நம்மளால் பார்க்க முடியாது. ஈவன் நீங்கள் வந்து டாப் அண்ட் போகணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. இந்த V அண்ட் VX, அதாவது சன்ரூஃப் வேணும்னா நீங்கள் VX போகலாம். சன்ரூஃப் பெருசாக உங்களுக்கு யூஸ் இல்லை, அதாவது சன்ரூஃபில் உங்களுக்கு பெரிய நாட்டம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த V வேரியண்ட்டே போகலாம். ஸோ V வேரியண்ட்லேயே உங்களுக்கு சேஃப்டிக்கான ஃபீச்சர்ஸ் வந்தது. ஈவன் ஏடாஸ் லெவல் 2ஓட உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸுமே இன்பில்ட்டாக உங்களுக்கு கிடச்சிருது. அண்ட் வெளியில் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா கூட இது வந்து உங்களுக்கு ஸ்டீல் ரிம்ஸோ இல்லை பெயிண்டட் அலாய்ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டுவல் டோனில் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ டக்குன்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு லோயர் வேரியண்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் வந்து உங்களுக்கு வராது. ஒரு டாப் அண்ட் வேரியண்ட் வாங்கியிருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் அந்த ஃபீலை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த எடிஷன்ஸ் அப்படிங்கிறத ஹோண்டா வந்து கொடுத்துருக்காங்க, இந்த மிட் வேரியண்ட்ஸை. ஸோ இந்த மிட் வேரியண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆட் ஆன்ஸோட இந்த ஏபெக்ஸில் இந்த 5 விஷயங்கள் ஆட் ஆன் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் இன்னும் ஒரு சின்ன ஒரு ப்ரீமியம் ஃபீல், இன்னும் ஒரு பெட்டரான வேரியண்ட் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து கன்சியூமர்ஸுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே மக்களே, இந்த ஹோண்டா சிட்டினுடைய ஏபெக்ஸ் எடிஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஏபெக்ஸ் எடிஷனுக்கான விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எடிஷன்ஸ் பற்றினா உங்களுடைய கருத்து என்ன? ஹோண்டா வந்து இந்த ஏபெக்ஸ் எடிஷனில் இந்த சிட்டிக்கு கொடுத்துருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா, பாய்.